ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங். நம்ம மாடி தோட்டத்தில் ரோஜா செடி பாருங்கள், எவ்வளோ துளிர்கள் செடியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் எப்போதுமே இருக்கும். பூக்கள் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஆரஞ்சு கலரில் பூக்கக்கூடிய ரோஸ் தான் இந்த செடி. பூக்கள் அழகாக இருந்தாலுமே செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும். ஒவ்வொரு இதையும் நம்ம கை வைக்கும் போதே பார்த்து தான் கை வைக்கணும். முட்கள் உள்ள ரோஸ் செடி தான் இந்த செடி. இந்த செடியில் ஒவ்வொரு டைமும் பூக்கள் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுறது தான். கட் பண்ணிவிட்டு இதுக்கு சரியான உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ரோஸ் செடியாக இருந்தாலுமே நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ரோஸ் செடி எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் பூக்கள் வந்ததுக்கப்புறமா அதோடைய அந்த பூக்களை செடியிலே விட்டு வாட விடக்கூடாது. நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி துளிர்கள் வரும். கட் பண்ணும்போது அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய உரங்களை ஒவ்வொரு டைமும் நம்ம கொடுத்துட்டு வரணும். என்னோட செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூக்கள் பூத்ததுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறமா நான் கொடுக்குற உரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு உரங்களோடு தான் கலந்து மண்கலவை ரெடி பண்ணது. அதனால பூக்கள் வந்துட்டு அடுத்தது நம்ம உரம் கொடுக்கும்போது ஆட்டு உரம் இருக்குது இல்லையா, அந்த ஆட்டு உரம் சில இடத்துல ஆட்டு உரத்தை நல்லா பொடிசாக வச்சுருப்பாங்க. சில இடத்துல அந்த ஆட்டு புழுக்க முழுசாக இருக்கும். தூளாக இருந்தால் அப்படியே போடலாம். முழுசாக இருந்ததுன்னா அதை நல்லா பொடி பண்ணி தான் போடணும். இதை போடும்போது அந்த ரோஸ் செடியோட வேர் பகுதியில் தான் போடணும். மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த ரோஸ் செடியில் நிறைய பூக்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த தடவை நீங்கள் ஆட்டு உரம் கொடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த பூக்கள் பூத்ததுக்கப்புறமா கவுடங், அதாவது தொழு உரம், மாட்டு சாண எரு, இந்த மாட்டு சாண எருவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலும் இதில் நிறைய துளிர்கள் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே இயற்கை முறையில் நம்ம கொடுக்குற உரம் தான் இது. இந்த உரங்கள் எல்லாமே ஒரு 10 நாள் கேப்பில் ஃபஸ்ட் டைம் ஆட்டு உரம் கொடுக்கலாம். ரெண்டாவது தடவை மாட்டு உரம், அதுக்கப்புறம் மண்புழு உரங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த மிடில் உள்ள டைமில் வீட்டில் உள்ள வெங்காயத்தோல், பூண்டு தோல், முட்டை ஓடு, டீ பவுடர், காஃபி பவுடர் இந்த மாதிரி உரங்களையும் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா செடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். நிறைய பூக்களும் மொட்டுக்களும் கிடைக்கும்.